ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பென்குயின் டியூட்டோரியல்ஸ் தமிழ். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளக்கின் பற்றி பார்க்கலாம், சரியா? ஸோ அந்த பிளக்கின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மஜ் ரயில், சரிங்களா? ஸோ இந்த மஜ் ரயில் அப்படிங்கிற ஒரு பிளக்கின் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளக்கின் தான். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. சரி, நம்ம பால்கனிலெல்லாம் ரயில் வைப்போம் தெரியுமா? ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஓகே? ஃபைன். ஃபர்ஸ்ட்டு அந்த பிளக்கினை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது எந்த பிளக்கினாக இருந்தாலும் அது பிளக்கின்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸ்டென்ஷன், ஸ்கெட்சப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன், ஓகே? ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம விண்டோவில் போய் எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸில் போய்க்கணும், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸில் போய் ஆயிரக்கணக்கான பிளக்கின்ஸ் இருக்குது முன்னாடி, சரியா? ஸோ எல்லாமே நாம் வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு தேவையானது மட்டும் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல் கேட்டகரிஸில் கொடுத்துவாங்க. ஸோ இதில் ஆல் கேட்டகரிஸ் கொடுத்துக்கிட்டு இதில் MAJ மஜ் RAIL. ஸோ இந்த மஜ் ரயில் இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சா? ஸோ மஜ் ரயில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் லோட் ஆகும், ஓகேவா? ஸோ இதான் இப்படி தான் வரும், பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுத்தாவே தான் வந்துடும், சரியா? ஸோ அவ்வளோதான் வேலை, பெருசாலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஓகேவா? இதில் விண்டோஸில் போய்க்கோங்க, விண்டோஸில் போய் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அந்த எக்ஸ்டென்ஷனில் போய் மஜ் ரயிலுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியுமா? நீங்கள் டவுன்லோட் பண்ணது கரெக்டுன்னா இங்கே வரும், சரியா? அப்படி வரலன்னா கூட நீங்கள் வந்து விண்டோவில் போய் எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே இருக்கும், சரி? இது எல்லாமே டிசேபிளாக இருந்துச்சுன்னா அது டவுன்லோட் ஆச்சுன்னா இங்கே இருக்கும். இதை ஏனேபிள் பண்ணி விட்டுறணும், ஓகேவா? ஓகே ஃபைன். அப்படி வரலன்னா இங்கே வரலன்னா அப்படி பண்ணிக்கோங்க, ஓகே ஃபைன். ஸோ இந்த மஜ் ரயில்னால் என்ன? ஹேண்ட் ரயில். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சிட் அவுட்டாக இருக்கட்டும், ஒரு பால்கனியாக இருக்கட்டும், அதில் ஹேண்ட் ரயில் கொடுப்போம் நாம. ஏன்னா ஹேண்ட் ரயில் கொடுத்தா தான் சப்போர்ட்டு, இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துடும், கரெக்டுங்களா? சின்ன குழந்தைங்க எல்லாம் பால்கனியில் வரும்போது கீழே விழுந்துடும். ஸோ அதனால தான் அந்த ஹேண்ட் ரயிலை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஃபைன். இப்போ அந்த ஹேண்ட் ரயிலை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக மேலே தூக்கி விட்றேன், இந்த மாதிரி விட்றேன், ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இந்த 1 2 3 4 இந்த 4 காலமில் தான் நம்ம வந்து நான் இந்த 4 கார்னரில் தான் நம்ம பண்ண போகிறோம், சரியா? அதாவது கார்னரில் எட்ஜ், ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டென்ஷனில் போய் மஜ் ரயில். மஜ் ரயில் எடுத்தோம்னா ரயில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத, ரயில் இன்ஃபர்மேஷன் என்ன, அதோட பேராமீட்டர்ஸை நம்ம கொடுக்கலாம். ரயிலோட ஹைட் எவ்வளோ இருக்கும், நான் வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்கேன், 100, சரியா? அதாவது 1 மீட்டர் ஹைட்டில் நான் கொடுத்துருக்கேன், சரியா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 90 கொடுத்துக்கிறேன், சரியா? ரயில் டைப்பு ABCன்னு இருக்கு, நான் A கொடுக்குறேன். ஏன்னா ஒரு டைப்பு, பின்னா ஒரு டைப்பு, ஓகேவா? அண்டு ரன் ஆப்செட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது பின்னாடி வந்துடும். ஸோ இந்த ரெண்டை மேக்ஸிமம் 0லே கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து 10 கொடுத்து நான் வந்து இது பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து திரும்ப ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா கிளிக் டு செலக்ட் போல் பொசிஷன், டபுள் கிளிக் டு தி போல் அண்ட் ட்ரா ரயில். இதில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொசிஷனை செலக்ட் பண்ணணும், சரியா? எங்கே தொடங்குறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு எங்கே முடியணுமோ அதில் டபுள் கிளிக் பண்ணணும்னு சொல்லுது. அதே மாதிரி பண்ணலாம். எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜிலேருந்து இங்கே வரைக்கும் வரணும். ஸோ அதனால் இங்கே ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு. இப்போது இந்த எட்ஜில் டபுள் கிளிக் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்களா, எனக்கு இந்த எட்ஜில் தான் வரணும், பட் எனக்கு வந்திருக்கிறது இங்கே வந்திருக்கு. த ரீசன் இதான் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மஜ் ரயிலில் இந்த பேராமீட்டரை 0ல கொடுத்துக்கோங்க, சரியா? ஓகே. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதே செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வரேன், இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக வந்துருச்சா? ஸோ கரெக்டாக வந்திருக்கு, எனக்கு போதும். அதே மாதிரி இங்கே வேணும் எனக்கு, அதாவது இங்கே இருந்து இங்கே டபுள் கிளிக் வந்துருச்சா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரயில் ட்ரா பண்ணணும், ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மஜ் ரயிலில் B இருக்குது. ஸோ இந்த B எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ நான் இது A மாடல், இது B மாடல் எடுத்து ட்ரா பண்ணுறேன். ஸோ
இது பி மாடல். ஸோ இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இது ஏ, இது பி. அதாவது அதோட டிஃப்ரென்ஸ் தான் வேறு. ரயில் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ் தான் வேறு, அதோட ஸ்டைலை மாற்றி விட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி சியை பார்ப்போம். இந்த சி நல்லா இருக்கும் ரொம்பவே. இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால்கனி. பார்த்தீங்களா, கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பால்கனிக்கெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரயிலை ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. உங்களுக்கு வந்து வேலையை ஈஸியாக பண்ணி விட்டோம். நார்மலாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரயில் ட்ரா பண்ணால் இந்த லைன் இது சர்க்கிள் எல்லாம் ட்ரா பண்ணி அதை வந்து புஷ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைகள் வரும். சரியா? ஸோ பட் வந்து இது அப்படி கிடையாது, ஆல்ரெடி அதிலே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் மெஷர் பண்ணி விட்டாலே போதும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மேட்ச் காலம் பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். சரியா? அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.